நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 54வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. பாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்கள் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 54. சினத்தால் அழிந்தவர். கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் நகுடனும் கோலம் மாற்றினான், கோபத்தால் இந்திரன் குலிசம் போக்கினான், கோபத்தால் இறந்தவர் கோடி கோடியே. சினத்தால் அழிந்தவர். கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் நகுடனும் கோலம் மாற்றினான், கோபத்தால் இந்திரன் குலிசம் போக்கினான், கோபத்தால் இறந்தவர் கோடி கோடியே. விஸ்வாமித்திர முனிவன் வசிட்டர் மீது கொண்ட சினத்தால் தான் நெடுங்காலம் சேர்த்து வைத்த தவத்தை இழந்துவிட்டான். சந்திரகுலத்து மன்னனான நகுடன் என்பவன் சினத்தாலே தன் வடிவம் மாறப் பெற்று பாம்பின் வடிவத்தை பெற்றான். இந்திரன் தான் கொண்ட சினத்தாலே தன் வஜ்ராயுதத்தை இழந்து அவமானம் அடைந்தான். மற்றும் சினத்தால் இவ்வுலகத்தில் இறந்தவர் பல கோடியானவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். சினத்தால் அழிந்தவர். கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான், கோபத்தால் நகுடனும் கோலம் மாற்றினான், கோபத்தால் இந்திரன் குலிசம் போக்கினான், கோபத்தால் இறந்தவர் கோடி கோடியே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்திலுள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 54வது பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.